வெல்கம் டு குயின்ஸ் கிச்சன் அண்ட் ஃபேஷன். நான் உங்கள் ராணிங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோன்னா நேந்திரங்காய் சிப்ஸ் பார்க்க போகிறோம். நான் பார்த்தீங்கன்னா 3 நேந்திரங்காய் வாங்கிட்டு வந்தேன். இதை தோலை உரித்து 2ஆக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருங்க. அப்புறமா நம்ம ஆயில் சூட் பண்ணிவிட்டு இந்த சீவரத்தில் வச்சு அப்படியே டைரெக்டாக எண்ணெயில் சீவணும். இப்போ நம்ம வாங்க பார்ப்போம். தோல் தான் உரித்து எடுக்கணும், மொத்தமாக இருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணி உரித்து தோலை எடுத்துட்டு தண்ணியில் விட்டு போட்டோம்னா கற்காது கொஞ்சம், அதுக்காக தான் தண்ணிக்குள்ளே போடுறது. நீங்கள் இந்த மாதிரி கட்டிலன்னா கத்தியில் பொடியாக வெட்டி போடுங்க. தோல் மொத்தமாக இருக்கும், கொஞ்சம் எடுக்கிறது தான் கஷ்டம். ஆனால் இது நீங்கள் தேங்காய் எண்ணெய் பொரிச்சிங்கன்னா தான் சூப்பராக இருக்குங்க. ஒரிஜினல் டேஸ்ட்டு கிடைக்கும் நமக்கு. நேந்திரக்காய் சிப்ஸு பாருங்கள். இதே மாதிரியே அது ரெண்டையும் தோலை உரிச்சிக்கோங்க. இப்படி கட் பண்ணி தண்ணிக்குள்ளே போட்டுருங்க, கருத்து போகாமல் இருக்கும். பார்த்தீங்கன்னா 3 வாழைக்காயும் நம்ம சீவியாச்சுங்க. சீவிட்டு நான் தண்ணியில் வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த எல்லோ கலராக சிப்ஸ் வரும் இல்லைங்களா, நம்ம ஆயிலில் பொரிக்கும் போதே உப்பு மஞ்சத்தூளும் போட்டு கலக்கி விட்டுறணும். நான் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு உப்பு எடுத்து வச்சுருக்கேன். அதெல்லாம் மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். நம்ம கொஞ்சம் பொரிக்கும் போதே இதை போட்டு நம்ம இது பண்ணணும். இது நல்லா சால்ட் கரைச்சிக்கோங்க தண்ணியில். உப்பையும் மஞ்சளும் போட்டு கலக்கி எடுத்து வச்சுக்கிட்டோம். நம்ம பொரிக்கும் போது டைரெக்டாக ஆயிலில் இதை போட்டோம்னா நமக்கு நல்லா அந்த எல்லோ கலருக்கு வந்துடும் சிப்ஸு. நேந்திர சிப்ஸு கேரளா சைடு மாதிரி நேந்திரக்காய் சிப்ஸ் ரெடி ஆகிடும். கொஞ்சம் தண்ணி விட்டுக்கிறேன். இப்போ நம்ம கடாயில் ஆயிலை வச்சு சூட் போடுவோங்க. அப்புறம் இதெல்லாம் என்ன பண்ணலான்ற பாருங்கள். கடாயில் நான் கோகோனட் ஆயில் போட்டிருக்கேன். இப்போ நம்ம தோல் சீவனை அந்த நேந்திரக்காயை எடுத்து இப்போ டைரெக்டாக தான் நம்ம சீவணும், பார்த்து பண்ணுங்கள். டைரெக்டாக தான் சீவணும், பார்த்து சீவுங்க, பொறுமையாக பண்ணுங்கள். இப்போ இது நல்லா இதாகிட்டு இருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம இந்த மஞ்சளும் உப்பும் போட்டு கலந்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த தண்ணி போட்டுக்கலாம். நல்லா உப்பு கரைச்சி விட்டுக்கோங்க. ஏன்னா இதுதான் அது கலர் வரும் நமக்கு. 5-6 ஸ்பூன் போட்டிருக்கேன்.
நல்லா ஒட்டி இருந்தால் அதை நல்லா பிரித்து விட்டுருங்க, விரித்து விடுங்க. வேகட்டும், நல்லா பொரியட்டும். பாருங்கள், நல்லா அந்த சலசலப்பெல்லாம் நல்லா அடங்கிடுச்சு. கொஞ்சம் தான் லேசாக தான் இருக்குது. ஆனால் சிப்ஸு பார்த்திங்கன்னா நல்லா பொரிஞ்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்குவோம். நல்லா ஆயில வச்சுடுங்க. இது வந்து வேறு எதுவும் உப்பு காரம்லாம் தேவையில்லைங்க. நம்ம உப்பும் மஞ்சத்தூளும் போட்டுட்டோம் இல்லையா, ஆனதுக்கப்புறம் நம்ம அப்படியே எடுத்து சாப்பிட்லாம். இதுக்கு காரம் தேவைப்படாது, ஏன்னா உப்பு மட்டும்தான் நேந்திரம் சிப்ஸ்க்கு. அது நம்ம ஏற்கனவே போட்டதுனால, அந்த ஆயிலில் போட்டதுனால இதாகிடும். இப்போ சீவிக்கலாம். பார்த்து இது மட்டும் நீங்கள் சீவும் போது கேர்ஃபுல்லாக சீவுங்க. புதுசாக பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு பார்த்து பொறுமையாக செஞ்சுக்கோங்க. கை அனல் அடிக்கும், பார்த்து மறுபடியும் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். நான் பார்த்தீங்கன்னா பாதி கையை தான் சீவி போடுறேன், ஃபுல்லாக போடல. ஏன்னா இது கோகோனட் ஆயிலில் ஃப்ரை பண்ணுறோம் இல்லையா, அதனால் பாதியாக தான் போடுறேன். பெரிய காய்ங்க, சின்னதாக இருந்தால் ஃபுல்லாக கூட அப்படியே சீவலாம். இது நல்ல பெரிய காய், அதனால் பாதியாக தான் போடுறேன். இப்போ இந்த நம்ம கரைச்சி வச்ச உப்பு மஞ்சள் தூள் தண்ணி போட்டுக்குவோம். அஞ்சு ஸ்பூன் போட்டுட்டேன். நமக்கு சிப்ஸ் நல்ல கலர் வரும். சிப்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா மொறுன்னு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப நல்லாயிருக்கு. மொறுன்னு வந்துடுச்சு பாருங்கள். எல்லாம் பொரிச்சிட்டு காட்டுறேங்க. பாருங்கள், நமக்கு நேந்திரங்காய் சிப்ஸ் ரெடி ஆகிடுச்சு. 3 காய் வாங்கிட்டு வந்தோம். நல்லா மொறுன்னு ரெடி ஆகிடுச்சு சிப்ஸு. நம்ம வீட்டிலே செஞ்சுக்கலாங்க, குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் ஈஸியாக. இந்த வீடியோ பார்த்து நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். இது மாதிரி மேலும் வீடியோஸ் பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், கூடவே லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.